சரத்து மூஞ்சை இவ்வளோ வெறுப்பாக வச்சு சாப்பிட்றதுக்கு காரணம் நான் தாங்க. என்ன பண்ணேன் அப்படின்றத அப்புறம் சொல்கிறேன். செல்ஃப் சேலஞ்சோட டே 4ல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? காலைல 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஒர்க் அவுட்லாம் முடிச்சிட்டேன். அப்பாவுக்கு லஞ்சுக்கு வந்து மசாலா லெமன் ரைஸ் அப்படின்னு யூடியூப்பில் ஒரு ரெசிபி பார்த்துருந்தாங்க. அதை தான் பண்ணி கொடுத்தா. கூடயே வந்து முட்டையும் வச்சு கொடுத்தாச்சு. எங்களுக்கு டிஃபனுக்கு வந்து அவல் உப்புமாவும் முட்டையும் வச்சு சாப்பிட்டோம். மதியம் லஞ்சுக்கு வந்து கருவாடு குழம்பும் கறியும் தான் பண்ணியிருந்தேன். இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படா வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பார்சல் வந்துச்சுங்க. நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதுலேயே இது தான் கொஞ்சம் காஸ்ட்லி. சரத்துக்கு தெரியாமல் வேறு ஆர்டர் பண்ணேன். ஆனால் பொருள் நல்லா இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். நைட் டின்னருக்கு வந்துட்டு அப்பாவும் சரத்தும் சாப்பாடு போதும்னாங்க. அதனால எனக்கு நான் முட்டை தோசை ஊற்றிக்கிட்டேங்க. அதனால தான் பையன் இவ்வளோ கொஞ்சம் வெறுப்பாயிடுச்சு. அவர் தோசை கேட்டால் நான் வெந்தும் வேகாமையும் கறியெல்லாம் வச்சு தருவேனா, ஆனால் எனக்கு மட்டும் புதுசாக என்னமோ பண்ணிக்கிட்டேன் அப்படின்றது தான் ஒரு கோவமே. டேஸ்ட்டாக இல்லாட்டியும் அது பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது, எனக்கு பண்ணி தரலன்றது தான் ஒரு கோவம். இன்றைக்கி எங்கள் ஊரில் சந்தைங்க. பெருசாக எந்த காயுமே இல்லை. இருந்த காய்களை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. டே 4 வந்துட்டு இனிதே முடிஞ்சிச்சு. நாளைக்கு இப்போ போன்ற